உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க, உங்களை வந்து இன்னைக்கு வந்து அமைச்சராக்கி வச்சிருக்காங்க. அந்த மக்கள் நீங்க என்ன சொல்றீங்க? அதெல்லாம் பரிசீலிக்காம அரசோட கொள்கை முடிவுன்னு சொல்லிட்டு அந்த மக்களை கை கட்டி விட்டு போறது எந்த அயோக்கியத்தனமா இல்ல? நீங்க தானே சொன்னீங்க நாங்க தேர்தலுக்கு ஜெயிச்சா நாங்க வந்து பண்ணி தரோம்ட்டு. அப்ப நீங்க ஆட்சி வர்றதுக்காக இந்த மக்களை ஏமாற்றுவதற்காக என்ன ஒண்ணா வாக்குறுதி கொடுப்பீங்க, அந்த மக்களை என்ன ஏமாத்துவீங்க, போராடும் போது வந்து அந்த மக்கள் வந்து அப்புறப்படுத்துவீங்க, அவங்க வந்து உங்களுக்கு அசிங்கமானவங்க அப்படின்றதுதான் சாதிய கண்ணோட்டம். அந்த மக்கள் எல்லாமே வந்து எதுக்கு எடுத்தாலும் சாதிய கண்ணோட்டம் எப்படி சொல்றீங்க? போராடுறது எல்லாம் யாரு? ஒரு பட்டியலின சமூகத்தை சார்ந்தவர்கள், ஒரு அடிப்படையான ஒரு அரசு அப்படி பாக்கல, அரசு தொழிலாளியா தான் பாக்குது. ஏன் அங்க போய் உட்காரல? ஏன் அவங்களோட கோரிக்கை நிறைவேற்றல? இதே வந்து ஒரு உயர் சாதியை சார்ந்தவங்க வந்து அங்க போராடி இருந்தா நேரத்துக்கு விட்டுருக்குமா அரசு? அப்படிதான் சான்று சொல்லுங்க. என்ன சான்று வேணும்? தொடர்ச்சியா நீங்க பாருங்க, தலித் மக்கள் எங்கெல்லாம் பாதிக்கப்படுறாங்களோ அந்த இடத்துல அரசோட நடவடிக்கை என்ன நீங்க எடுத்து பாருங்க. தலித் மக்கள் எங்கெல்லாம் பாதிக்கப்படுறாங்களோ அதை தடுப்பதற்கு எந்த விதமான நடவடிக்கை இது வரைக்கும் இந்த அரசு எடுத்தது கிடையாது. இப்ப ஆணவ படுகொலை நடக்குது, தலித் மக்கள் தென் மாவட்டங்கள் வந்து பாதிக்கப்பட்டு இருக்காங்க. அதுக்கு எதிராக இந்த அரசு என்ன நடவடிக்கை எடுக்குது? தலித் மக்களினால இந்த அரசுக்கு வந்து நாங்குநேரி, சின்னதுரையா இருக்கு, எந்த விஷயமா இருக்கு, எல்லா விஷயத்துக்கும் நடவடிக்கை என்ன நடவடிக்கை எடுத்தாங்க சொல்லிருக்காங்க. தொடர்ச்சியா நடந்துட்டு என்ன நடவடிக்கை எடுத்தாங்க?